ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவலை பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிந்துக்க போறோம். ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி கடைசியாக சந்திர கிரகணமானது வருகிறது. இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிவப்பு நிறத்தில் நிறப்பாக தோன்றக்கூடிய ஒரு கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரகணம் ஆக்ரோஷமாக தோன்றும் பொழுது கண்டிப்பா இதனுடைய தாக்கம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனாலதான் ஜோதிட ரீதியாக என்ன நடக்க போகிறது என்று ஒவ்வொரு ராசி நேயர்களுக்காக கணித்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை நீங்க விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. பொதுவாகவே கிரகணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்துல நிறைய விஷயங்களை நம்ம செய்யவே மாட்டோங்க. அதாவது முக்கியமா நிறைய பாசிட்டிவான விஷயத்த இந்த நேரத்துல செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிரகண தாக்கத்தால் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கும் அந்த தாக்கமானது ஏற்படும் என்பதால் இதை நம்ம தவிர்ப்போங்க. இந்த கிரகண நேரம் நாம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக எதையுமே செய்யாமல் இருப்பது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த கிரகணமானது விருச்சிக ராசினியர்களுக்கு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாற்றம் என்னவாக இருக்கு, அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வர போறீங்க என்பதை விரிவாக தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல இந்த சந்திர கிரகணமானது எந்த நேரத்தில் தோன்றுது, இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற தகவலை பார்க்கலாங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் கிரகத்துடைய சேர்க்கை எந்த அளவிற்கு நம்ம முக்கியமாக பார்த்து கணித்து உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கிறது என்று சொல்கிறோமோ அதே போலதான் கிரகணங்கள் நடக்கக்கூடிய இந்த நேரமும் உங்களுடைய ராசிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா, இதனால உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா என்பதையும் நம்ம கவனித்து சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல இந்த சந்திர கிரகணம் ஆகஸ்ட் மாதம் நடக்க போகிறது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நடந்து முடிந்ததுங்க. இது இரண்டாவது முறை நடக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது முறை நடக்கக்கூடிய சந்திர கிரகணமா இருந்தாலும் இதனுடைய தாக்கமும் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். புரட்டி போடக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ என்ன நடக்க போகிறது என்பதை கண்டிப்பா தெரிந்து பயன்பெறுங்க. இது இரண்டாவது சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, ஆகஸ்ட் 28ஆம் தேதி சந்திரனின் ஒளிபுரிந்திய பௌர்ணமி நாளில் இந்த கிரகணமானது ஏற்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 27ஆம் தேதி பௌர்ணமி நடக்கிறது. 28ஆம் தேதி தான் சந்திர கிரகணமானது ஏற்படுது. ஸோ இது எதிரும் புதிரமாக வரக்கூடிய ஒரு சந்திர கிரகணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு இந்த கிரகணமானது தொடங்கி நண்பகல் 12:30 மணி வரை இந்த கிரகணமானது நீடிக்க உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமில்லாமல் இந்த மாதிரி ஒரு நாளில் பௌர்ணமி ஆனது வந்தா, பௌர்ணமி திதி ஆவணி அவிட்டம் வந்ததுன்னா கண்டிப்பா இது முக்கியமான விரத நாளாக நம்ம கடைபிடிப்போம். ஆனா அதற்கு மாறாக முந்தைய நாளானது பௌர்ணமியும் ஆவணி அவிட்டமும் வருகிறது. ஸோ அந்த நாளில் நீங்க விரதத்தை நிச்சயமா கடைபிடிக்கலாம். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியுமா என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு நிச்சயமா இருக்குங்க. இந்த அற்புதமான நாளில் சந்திர கிரகணம் காலை நேரத்தில் தோன்ற உள்ளது. பகல் பொழுதில் சந்திர கிரகணம் ஏற்படுவது இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இதை பார்ப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எதிர்பார்த்து இருப்பது கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கலாங்க. இந்த கிரகண நேரத்தில் அதே போல் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். கிரகண நேரத்தில் கண்டிப்பாக நிறைய விஷயத்த நீங்கள் தவிர்க்கணுங்க. கிரகண நேரத்தில் முக்கியமாக நீங்கள் எதையுமே செய்யாமல் அமைதியாக இருப்பது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரகண நேரத்தில் அதாவது இறைவனுடைய திருநாமங்களையும் திருப்புகழையும் சிவ புராணத்தையும் இந்த மாதிரி பாசிட்டிவான நூல்களை படிப்பது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிரகணம் எந்த நேரத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் முடிவடைதோ அதுவரை நீங்கள் கடவுளுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் செய்யலாங்க. இதனை தொடர்ந்து இந்த கிரகணத்துடைய தாக்கத்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு
என்ன மாதிரியான அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் காத்திருக்கு, என்ன மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகிறது என்பதை கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதலிட்ட விஷயங்களில் நீங்கள் பொறுமையாக கடைபிடிப்பது அவசியம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, அதில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பொறுமை இல்லாவிட்டால் அவசர முடிவுகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ கண்டிப்பாக எதை செய்தாலும் நன்றாக யோசித்து நன்றாக கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பது தான் உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழலில் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 28ஆம் தேதியிலிருந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு உறவுகளில் நெருக்கத்தையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடனான உறவில் சமீப காலமாக இடைவெளி அதிகரித்து இருப்பதாக உணர்ந்தால் அதை சரி செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பணியில் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டுமில்லாமல் புதிய பொறுப்புகளை ஏற்கவும் அல்லது மாறுபட்ட பணி முறையை கையாளவும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை வாய்ப்பு வந்தாலும் எந்த துறையில் வாய்ப்புகள் தேடி வந்தாலும் தட்டி கிடைக்காமல் அதை பயன்படுத்தி கொள்வது தான் இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரே வழி. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான வெற்றி பாதை கூட உங்களுக்கு தெரிய வரும். ஆரம்பத்தில் இது சவாலாக தோன்றினாலும் காலப்போக்கில் இந்த அனுபவம் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முயற்சியை கைவிடாமலும் வரக்கூடிய வாய்ப்பை தட்டி கடிக்காமலும் செயல்படுவது தான் இப்போ உங்களுக்கு நல்லது. அது மட்டுமில்லாமல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வணிகத்தில் நன்கு ஆலோசித்து எடுக்கப்படக்கூடிய முடிவு லாபகரமானதாக உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயமும் உங்கள் வாழ்க்கைக்கு நடக்குங்க. முதலீட்டு விஷயத்தில் மட்டுமே பொறுமையை கடைபிடிக்கணும். பொறுமையை கடைபிடித்தீங்கன்னா நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்த செய்யணும்னு கண்டிப்பாக நீங்கள் நினைத்தீங்கன்னா நன்றாக யோசிங்க. ஒரு முறைக்கு 2 முறை யோசிப்பது அதே போல நல்லது. உங்களுக்கு ஏதாவது குழப்பமான நிலை தெரிய வந்தால் கண்டிப்பாக மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்து முடிவு எடுப்பது இப்போ நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை இப்படி கையாளுவது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்துடைய தாக்கத்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு என்பதை பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.